வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் விளாக் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவை கூட்டிகிட்டு 4 மணிக்கெலாம் வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஆமாம் மணி பார்த்தீங்கன்னா 4 5 மணி ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாப்பா வந்துட்டு குளிச்சுட்டாங்க. பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 மாதம் ஸ்டார்ட் ஆன அப்புறந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவே முடியல. வேலையே செய்ய முடியல, படுத்தே தான் எங்களை இப்பயும் பாருங்கள். நான் வந்த அப்புறம் படுத்தே தான் இருக்கா. வந்து ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு கொடுத்தேன், அதை குடிச்சிட்டு அப்படியே படுத்தே இருக்கிறா. எப்படி சொல்லிட்டேன், வேலைக்கும் போயிட்டு நம்ம இந்த எல்லா வேலையும் பார்க்கறதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆகிடுது. பாப்பா ஸ்கூல் வேறு கொஞ்சம் தூரமாக இருக்கா. இன்னும் நம்ம ஸ்கூல் மாற்றலைங்களா. வேலையை விட்டு வீட்டுக்கு வந்து இவ்வளோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு அப்பா ஒரு வழி ஆகிடுது எனக்கு. பிரியா பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு படுத்துருக்குறாங்க. அப்படி பேக் கேமரா அப்புறம் பாருங்கள். பிரியா குட்டி இதே இந்த கட்டளே சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி படுத்தே இருக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே படுத்துருப்பா, இங்கே வீட்டுக்கு வெளியிலேயே படுத்துருப்பாருக்கு. டீ ஏதாச்சும் தரவா? ஜூஸ் குடிச்சிருக்க, டீ வேணாமா? ஏன் என்ன பண்ணுது? சரி படு 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 டீ வச்சு தரவா? பாப்பா என்ன பண்ணுற? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? சரி, நைட்டு நான் பாத்திரம் போய் கழுவணும். பாத்திரம் கழுவிட்டேன் வந்ததுமேவும். சாப்பாடு மட்டும் நைட்டுக்கு செய்யணும். டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது என்னங்கிறது அப்படியே. ஓகேவா? இவ்வளோதாங்க. இப்படியே தான் படுத்து கிடக்குறேன். செடிக்கெல்லாம் தண்ணி வேறு விடணும், மோட்ரு போட்டு. சரி, அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஈவினிங் விளாக் என்ன நடக்குதுன்னு. என்ன பாருங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்லேருந்து வரும்போதே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அரிசி, பச்சரிசி வாங்கிட்டு ஆயில், அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. புழுங்கரிசி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருக்குது. நான் பாப்பாவோட லஞ்ச் பேக்கெலாம் கழுவி வச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு டீ வைப்போம். பிரியா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் படுத்துருக்குறாங்க, இன்னும் எந்திரிக்கல மேடம். நம்ம வந்து வீட்டை கூட்டி விடலாம். பாப்பா டீ மாண்டே பாருப்பா. இந்த ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இப்போ பாப்பா வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க, அம்மா உடம்பு சரியில்லைன்னு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வெல்கம் டு பிரியாமணி சேனல். வெதிக்க குப்பை வந்துருப்போம். அம்மா என்ன பண்ணுறா? அம்மா என்ன பண்ணுறா? தூங்குறா. சுப்பு எங்கம்மா? அவங்க அம்மா கிட்டேயே படிக்கும். கூட்டியாச்சா? எங்க நான் ஒரு பக்கம் போட்டுனா காத்து ஒரு பக்கம் தள்ளுது. இவ்வளோ நேரம் காத்தே எனக்கு உப்புன்னு கிடக்கு. நீங்கள் சீமாத்தை எடுத்தோன்னே காற்று வந்துருச்சு. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா, மாமா தான் கோலம் போட்டது. மாமா தான் கோலம் போட்டது. நான் கூட்டுறேன். மாமா கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். துளசி மடத்துக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி நம்ம துளசி மடம் வந்து நேராக அங்கே வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். அப்பாவே தொலைச்சிட்டார். நீ கீழே இறங்காது. தலைக்கு என் மேலே ஊற்றி விட்டுருவாருங்க அப்பா. அப்போ தெரியாமல் ஊற்றிட்டேன் பாரு. செடிக்கெல்லாம் ஊற்றலாம், நாளைக்கு காலையில் ஊற்றிக்கலாம். தள்ளின்னு இல்லை, அங்கே தானே அப்பா அடிக்கிறாரு. மண் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு சாணி போட்டு இப்போ தான் எல்லாம் இது பண்ணி விட்டுச்சு. மழை வந்து எல்லாம் இதாகிடுச்சு ஃபுல்லாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது என்ன செடிங்க? டேபிள் ரோஸ் இருக்குது. வெளியே இருந்தது எல்லாம் நீட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு வச்சு விட்ருக்குது. இங்கே லைனாக இன்னும் கார்டன் போல்.
கார்டன் போனால் வந்துட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா கோலம் ஏய் வா கோலத்தில் என்ன பண்ணுற? அம்மா அப்பாவா? கோலம் போட்டுனா அது குழம்புல பாப்பா தான் போட்டா. அது இது இங்கே ஒரு கோலம் மண்டே அப்புறமா தலை சிவனியா குளிச்சு தலை சிவனியா காசெல்லாம் ஃபுல்லாக தொலைச்சாச்சு, வெளியில் வரைக்கும் தொலைச்சாச்சு. பிரியா டிவி வைக்கலாமா? ஏப்பா டிவி வைக்கவா? சரி நான் இருக்கிறத டிவி வைக்கிறேன். வாங்கிட்டோம் வெளியில் வா. உட்கார வேண்டியதுண்ணே, உட்காரு. ஃபேனை போட்டு உட்காரலாம், வெளியில் உட்காரு போ. நம்ம இப்போ டீ போடலாம். ஊற்றியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமி போடணும். பூ வாங்க மறந்துட்டேன். நினச்சிக்கிட்டே இருந்தேன் போகும்போது, சரி பாப்பா கூட்டிகிட்டு வரும்போது பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். லைட் போட்டாச்சு, லைட் போட்டு விட்டோம். அங்கே டீ போடலாம். ஏகப்பட்ட இது சாமி ஒரு வேலை செஞ்சால் ஒரு வேலை மனுஷனுக்கு அப்படியே தலையே சுற்றுது. வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் செய்யும்போது சத்தியமாக சொல்கிறேன் பைத்தியமே பிடிச்சிருமாட்டிருக்குது. சே என்ன பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு தலை சீவரையா? சரி அந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துறியா? நான் டீயை வச்சுட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னா உட்கார், நம்ம டீயை வச்சு குடிச்ச டீ குடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறியா? டீ வச்சுட்டு டீ அடுப்பில் வச்சுருக்கு பால். சரி சரி அவளை பேசாத விட்டுரு. பிரியா டீயே வைக்கிறேன். கருப்பாக கிடக்கு ஒன்று. ஆமாப்பா ஏன் அதனால காலையில் காஃபி கூட தான் குடித்தேன். காலையில் காஃபி கூட தான் குடித்தேன். என்ன சத்தத்தை காணா? பாருங்களேன் ஒரு டீக்கு போட்டு மனசுன்னு உயிர் எடுக்கிறா. சரி நம்ம டீ போடலங்க, செல்லை வச்சுட்டு டீயும் போட முடியாது, அதனால் செல்லை கட் பண்ணி டீ போட்டு சொல்கிறேன். போட்டாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சமாக தூள் போட்டு டீ வச்சுருக்கிறேன். காஃபி டீ மட்டும் குடிச்சா ஓகே ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் வந்ததும் கழுவிட்டேன். என் பாப்பாவோட மட்டும் தான் கிடக்குது, அதை மட்டும் கழுவுனா சரியாக போயிடும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க இல்லைங்களா? இந்த ஃபில்ட்ருலேருந்து வேஸ்ட் ஆகிற தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரில் இப்போ இது நிறையிறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 குடம் தண்ணி நமக்கு கிடைக்குது. 1.5 குடம் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பக்கத்தில் பக்கெட்டை வச்சு இப்படி வச்சு விட்றது. இந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகி வெளியில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து பாத்திரம் கழுவிக்கிறது. அப்போ 1.5 குடம் தண்ணி வேஸ்ட் ஆகுதுங்க. டெய்லி 1.5 குடம் 2 குடம் தண்ணி வேஸ்ட் ஆனால் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுறது? அதனால் பார்த்தீங்கன்னா இதை பக்கத்தில் இப்படி வச்சுருக்கேன். அதனால தான் அந்த பக்கெட் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கிட்டேவும் தண்ணி இப்போ ஃபில்ட்ரு போட்டு விட்றோம், தண்ணி வடிகட்டுறோம் அப்படின்னா அதிலே வடிகட்டிக்கிறது. அதில் பிடிச்சிட்டோம்னா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் யூஸ் ஆகுது இல்லையா? அதனால் அப்படி ஒரு ஐடியா பண்ணி அப்படி வச்சுருக்குறோம் நாங்கள். டீ ஆர் காஃபி பாப்பா இதில் எது கரெக்டாக எடுக்கிறேன்னு இந்த பிரியா இதில் உன்னோடது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடி பார்ப்போம். ஏன்னா அதனோட கப்பு அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டையும் பிடி, ஒன்றை மட்டும் பிடிக்காத. எங்கள் பிள்ளை சைக்கிள் ஓட்டுறாளா? தலை சீவிட்டியா? சரி பார்த்து ஓட்டு. செப்பல் போட்டிருக்கியா? சரி சரி. ஏய் பொய் சொல்லாது, நான் அம்மா சீவிட்டுருப்பேன், நீயே சீவ. அது இவ்வளோ அழகா. ஆமாம் ஆமாம் சரி, என் பிள்ளை தான் சீவேன். பார்த்து ஓட்டு, காலைல செப்பல் போட்டுக்கோம். கொஞ்சோண்டு சேமியா கொண்டு போனால் வயிற்றுக்கு எப்படி பத்தும்? ஏதாவது சமைச்சிருந்தா கூட பரவாயில்ல, சாப்பாடு வச்சு தயிராவது வாங்கிடலாம்ல. தயிர் பசிக்குங்க. நீ யார் நினச்சி இப்போ புலம்பிட்டு இருக்கிற? அம்மா தான். ஏன் சாப்பிடலையாம்மா? சாப்பாடு செஞ்சு கொண்டு வேண்டியது நான் வீட்டில் வந்து சேமியா தான் செஞ்சு கொண்டு வச்சாம்மா. மதியத்துக்கா? மதியத்துக்கு சேமியா கொண்டு போனால் நல்லாவா இருக்கும்? அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, பசிக்குது அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்குது. என்னென்ன 2 நாள் வேலை சம்பளம் வாங்கிச்சுன்னா வந்துடுங்க. அப்புறம் என்ன? எனக்கு
எங்கள் அத்தையை விட்டுட்டு இருக்கிறதுக்கே என்னால் முடியவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அத்தை இல்லாதது. சண்டை கட்டினாலும் சத்தம் போட்டாலும் நம்ம வீட்டில் திருப்தியாக சாப்பிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். டீ குடிக்கும் போது சாப்பிடும் போது நான் எல்லா இதைப்பையும் நினைக்கிறேன். இப்போ எங்கள் அத்தை இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசினேன். காலையில் சாப்பிட்டது தான் நம்ம சேமியா இன்னும் சாப்பிடலை அப்படிங்கிறது. எனக்கு அவர் இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு 3 வேளைனாலும் 4 வேளை நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன். எனக்கு வயிற்றுக்கு சோறு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எங்கன்னா நம்ம போகலாம். அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வயிற்றுக்கு சோறு மட்டும் கரெக்டாக இருக்கணும் எனக்கு. அது என்ன டப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்குறா? எனக்கு வயிற்றுக்கு சோத்துக்கு எனக்கு தான் வரிக்கி கொடுத்து தொட்டுக்கிறதுக்கு டீ விருண்டி இறங்க மாட்டேங்குது. கடவுளை. பிஸ்கெட்டு வாங்குறதில்ல. அம்மா இருந்தால் அந்த மேரிகோல்டு மில்க் பிகிஸ் இதுக்கு பிரச்சனையே இருக்காது. எங்கள் வீட்டில் மில்க் பிகிஸ் இருந்துக்கிட்டே. இப்போ மில்க் பிகிஸே இல்லை. அது நானும் திங்கிறத விட்டுட்டேன்ல. ரஸ்க் கடையே அப்போ எப்போ வாங்கின ரஸ்க்கு இப்போ தான் வேலை வந்துருக்குது. வாங்க டீ ரஸ்க்கு சாப்பிடுவோம். வாங்க டீ ரஸ்க்கு சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நான் என்ன எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க. மூஞ்சி கழுவணும், சாமியும் பண்ணணும். டயர்டாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு. வரைக்கும் நல்லாவே இல்லை. மாதிரியே இருக்கா. ஏன் இப்படி தான் இருக்கா? தங்கம் குளிச்சு ஓரளவு கை கால் கழுவி ரெடி. குளிச்சிட்டியா? குளிச்சிட்டியா? குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. சாயம்பருக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூ வாங்காமல் வந்துட்டோம். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெளியிலே செம்பருத்தி பூ இல்லை. அது காலையில் நல்லாயிருக்கு, சாயந்தரம் வாடி போய் செம்பருத்தி. சரி விட அதாங்க ஒரு இவ்வளோ பெரிய தோரணம் கட்டி தொங்க விட்ருக்காங்கல்ல, பெரிய தோரணமாக. நான் சரி வெத்தலையெல்லாம் வாங்கிட்டு வந்து நினச்சிக்கிட்டே போனேன் பிரியா. வெத்தலை எல்லாம் வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி விளக்கு போடுறதுக்கு அப்படின்னு நினச்சி மறந்துட்டேன். அந்த ரூமில் லைட் போடலையாட்டு அம்மா ரூமில். சரி சாமி, என் பிள்ளை பார்த்தா கோவத்தில் இருக்கிறாங்க. படுக்க போனால் உடனே ஃப்ரீயாக சத்தம் போட்டால் கோவம் வந்துருச்சு உடனே. சாமி பாட்டு எத்தனை நம்ம சேனல் தெரியலையே. சரி போட்டு வரேன். சரி சாமி கும்பிட்டு எல்லாம் வெளியில் உட்காந்துருக்குறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று வந்துருச்சு. யார் நம்ம பார்சல்? சரவாக்கு அனுப்புனதா? என்னது ட்ரெஸ்ஸா? என்ன கலரு? தெரியல, என்கிட்ட கலர்லாம் கேட்கல. அவங்கள அனுப்பி விட்டாங்களா? சைஸ் மட்டும் கேட்டாங்க. காட்டன் நாட்டு இருக்குதா? நல்லா இருக்கு கிளாத். அது 2 பீஸ் செட்டா? ரெண்டுமே மேக்ஸி தான். ஓ ரெண்டுமே மேக்ஸி தானா? நைட்டியா? காட்டன். ஓ நல்லதா, வெயில் காலத்துக்கு கரெக்டானது தான் எடுத்துருக்கேன். இப்போ புதுசாக அக்கா எடுத்துருக்கிற கலெக்ஷன்ஸ் இதுதான். நல்லா இருக்கு. மேக்ஸி காட்டன். ஜிப்பு வச்சிருக்க மாட்டேங்க சைடில். அதான் ஃபீடிங் மேக்ஸி. நம்ம டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் மாதிரி தான் இருக்குது, நைட்டி மாதிரி இல்லை. இது லைட்டாக கீழே விட்டு நம்ம கட் பண்ணி இப்படி மடிச்சு அடிச்சோம் அப்படின்னா டாப்பு தான். டாப்பு. இது போட்டிருந்தாங்களா, நல்லா இருந்துச்சு. சரி 2 நாள் போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? இது காட்டன் தான். இது மேக்ஸி, இது ஃபுல் மேக்ஸி. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இதா? ஓகே 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 நல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் தான், அது நியூ பேட்டர்ன், நல்லா இருக்கு. கழுத்து நெக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தி சரோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நல்லா இருக்கு. இது போட்டு வேர் பண்ணி காமிச்சா தான் தெரியும். இப்போ முடியாது. போட்டு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுவாங்க, ஷார்ட்ஸ் போடுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபீடிங் மேக்ஸி தான். கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கீழே நான் நம்பர் கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. நல்லா இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையாகவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாகவே நல்லா நைட்டி போட்டு போகிறதுக்கு இது நல்லா ஃப்ராக் மாதிரியும் இருக்குது. ஒரு டீசெண்டாக நீட்டாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. இப்போ கடைக்கெல்லாம் போகிற மாதிரி தான் நைட்டி போட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரினா உனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இல்லை இப்போ உடம்பு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. உனக்கு போட்டேன்னா தெரியாது. சரி ஐயோ என் பிள்ளை படிக்கிறா. சாமி கும்பிட்டோன்னே என் பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சு. நாளைக்கு வேறு எக்ஸாம். ஏன் பாப்பா எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துறியா? வெரி குட், எடுத்துருவேன். படி. நான் தான் சமைக்க போகிறேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ வாயில் என்ன செய்யணும் மட்டும் சொல்லு, நான் போய் செஞ்சிடறேன். என்ன சாப்பாடு இப்போ செய்யலாம் முடிவாக சொல்லுங்க பார்ப்போம். பூரி. இந்நேரத்தில் மணி 8 போகுது. பூரி அப்போ எப்போ சுட்டு எப்போ உனக்கு கொடுக்குறது? உனக்கு என்ன வேணும்? உனக்கு கோதுமை தோசை கேட்குற, உனக்கு பூரி கேட்குற, எனக்கு வெண்பொங்கல் வேணும். எதை செய்யலாம்?
எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு பெரிய ரகலையே நடக்குது. ஆளுக்கு ஒன்று இருக்கிறது 3 பேர் 3 விதமாக கேட்டால் எப்படி செய்கிறது நான்? பூரி உனக்கு லீவ் இருக்கும்போது சுட்டு தர தங்கம். நாளைக்கு நீ சாயந்தரம் வரும்போது உங்கள் அப்பா உனக்கு பூரி சுட்டு வச்சுருப்பேன், ஓகேவா? இப்போ கோதுமை தோசை சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? நாளைக்கு பெண் பொங்கல் தான் அம்மாவுக்கு நடச்சு ஜீரணமாகாதாமா. சரி கோதுமை தோசை சுட்டுக்கலாம் வா. தங்கம் 2 பண்ண முடியாது சாமி. வீட்டில் பரோட்டாத்து பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் வேணுமா? நம்ம கோதுமை தோசை சுடுவோம். ஏன் இருக்கிற? கோதுமாவும் என்னை மாதிரி கருப்பாக இருக்கா? ஆனால் உனக்கு இருக்க திமிரு என்ன? ஏத்தங்க ஆள் கொண்டு பண்ண இருக்கிறது 3 பேர். கோதுமை கலராக தின்னா மட்டும் கலர் ஆயிருமா? சரி போ வச்சு தரப்போம். ஒரு டம்ளர் போட்டு பொருள் வர்றேன். அப்போ அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு வர்றேன். நான் வந்து இப்போ வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு கேட்க போகிறேன். சாம்பார் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பிரியாட்ட கேட்பேன். பிரியா அவள் என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்களேன். பாருங்க பிரியா, வெண்பொங்கல் எப்படி சமைக்கிறது, என்னென்ன போடணும் சொல்லுடி. மறந்துட்டேன் அன்றைக்கி சொன்னது. இல்லை மிளகு சீரகம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் போட்டு திரும்ப இஞ்சி போட்டு அளவாக தண்ணி ஊற்றி பச்சரிசியும் இதையும் கழுவி வச்சு. எதையும் கழுவி வச்சு? பருப்பு. நான் செஞ்சுக்கிறேன். சொல்லு நான் கோதுமை உனக்கு கலக்கி வச்சிட்டேன். எனக்கு அப்போ எதுக்கு ஏழுது? உனக்கு 2 தோசை மட்டும் சுட்டு கோதுமை பாயத்துக்குள்ளே வச்சல. காலையில் நம்ம தோசை வச்சு சாப்பிட்டுக்கலாம். உனக்கு கோதுமை தோசை வச்சுக்கோ. நாங்கள் வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டுக்கிறோம், சரியா? கலக்கிட்டேன். அது அப்படியே 2 தோசை உனக்கு அளவாக ஊற்றிட்டு தீக்குள்ளே வச்சிடலாம். சொன்னேன்னா நான் அப்படி போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுவா. நான் எங்கே சாமி வேலை பார்த்தேன்? நீ கேட்ட இல்லையா வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மாவே எந்திரிச்சிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணேன்? என்ன அதுக்குள்ள நெத்தியில் பட்டையெல்லாம் பழம் வச்சு உங்கள் மாமியார் வந்துட்டாங்க. பிரியா உன் மாமியார் வந்தாச்சு. படித்தா தான் எக்ஸாமில் ஃபஸ்ட் வர முடியும். சாமிகிட்ட கும்பிட்டாலாம் வர முடியாது. சாமி தங்கம் படிப்பு நம்ம தான் படிக்கணும். சாமியெல்லாம் வந்து பரிச்சு எழுதாது. பிரியா நீ அதுக்கு என்ன பண்ணு மட்டும் சொல்லு, நான் போட்டுக்கிறேன். நீ வா, நான் உனக்கு கோதுமை தோசை ஊற்றி நான் தர்றேன். என்ன அப்படியே உருட்டும் எல்லாத்தையும் போட்டு. சந்திரமுகியாக மாறின முழுசாக கங்காவாக மாறின என் மனைவி சந்திரமுகி பிரியா இருப்பார் அப்படிங்க பாருங்க. எல்லாம் பறக்குதா? பச்சரிசி அங்கல்ல, இந்த கீழே இங்கே பையில் வச்சுருக்க பாரு, மஞ்சள் பையில். சாம்பார் கொதிக்குது. இப்போ எங்கள் வீட்டில் இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு கேளுங்களேன். இந்த படம் யாராவது பார்த்துருக்கீங்க? அம்மன் படம் அம்மன் படம். ஐயோ படம் போட்டான். நான் சின்ன வயசில் பயந்துக்கிட்டே பார்த்துருக்கேன். அதே ஃபீலிங்கோட என் பிள்ளை இங்கே உட்காந்து பயந்துக்கிட்டு பட்டை போட்டு பார்த்துட்டு அம்மன் படத்தை. ஜண்டா அவளை பார்த்து இன்னமும் பயமா இருக்காது. அவளை பார்த்தோம்னா அந்த படத்துல ஜண்டா ஜட்டாங்கிறது, அப்புறம் அம்மன் தாய் நினைக்கிறேன். இந்த கருப்பு இருப்பது அப்படின்னு இது அம்மன். ஆமா பாப்பா வந்து சவுண்ட் வரமா. சமைக்க விட்டேன்னு கோவமாக இருக்கியா? கொஞ்சம் சிரிடி, சிரிச்சா தான் மூஞ்சி பார்க்க அழகாக இருக்கும். நீ உம்முன்னு இருந்து நினச்சிக்கே எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே வேலையே ஓட மாட்டேது, கோவமாக வருது. ஒரு விதமாக நான் இனம் புரியாத கோவம் வருது. அது ஏன்னே தெரியல. உண்மையிலே தான் அது ஒரு விதமான கோவம் வருது. ஏன்னு தெரியல. இப்போ நீ போய் படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே, நீ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருக்கியா? நீ படுத்துட்டு போய் இந்த வச்சு மாட்டேன் பக்கத்தில் நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் உட்காந்துருப்பிய. அப்புறம் வந்து மாங்கன்னு வேலைச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க இவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு.
ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் வந்து பக்கத்துல நின்னா பண்ணுவாரு. இல்ல நான் படுத்திருந்தேன் அப்படின்னா அவரும் கூட வந்து படுத்துக்குவாரு, இல்ல உட்காந்துக்குவாரு. ஒரு மூலையில போய் எங்கேயாவது உட்காந்துக்குவாரு. என் பக்கத்துல வந்தா திட்டுவேன்னு ஒரு மூலையில போய் எங்கேயாவது உட்காந்துக்குவாரு. என்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு, வேண்டான்ட்டு அப்படின்னா செல்ல பிடிச்சிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துக்குவாரு. நான் கூப்பிடுற வரைக்கும் எந்திரிச்சு வர மாட்டாரு, எந்திரிச்சு ஒண்ணு செய்ய மாட்டாரு, அவர் வாட்டி படுத்துக்குவாரு. வேலைக்கு போனாலும் அப்படித்தான், சும்மா போனை பண்ணிட்டே இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கிற நான் என்ன பண்ணுவேன், பேசாம தான் படுத்து கிடப்பேன். பொங்கலை எப்படி பண்றதுன்னு கேட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் பண்ண முடியும். சொல்லி கொடுக்குறது சொன்னாலும் திருப்பி வந்து என்கிட்ட எப்படி பண்றதுன்னு மறந்துடுது பிரியா, அது ஏன்னு தெரியல. சரி நீ பொங்கல் வச்சு நான் உனக்கு தோசை ஊற்றிட்டு கொண்டு வந்தார். சரி நீ தான் பொங்கல் சாப்பிடணும், தோசை சாப்பிட்டுக்க. மந்திரம் போட்டியா? பாப்பா வேஸ்ட் பண்ணாதாங்க இப்படி எல்லாம் போட்டு. வெண்பொங்கல் சாம்பார்னாவே வெண்பொங்கல் தான் நம்ம வீட்டில். அப்பா இந்த படத்தை பார்த்துக்கவே நீ உட்காந்து பார்த்துக்கிட்டு போய் வாங்க சாப்பிடலாம். ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த அம்மன் படம் பார்த்தாலும் இவ்வளோ நேரம் உட்காந்து அந்த புள்ளதான் பார்க்கல, பார்த்துச்சுன்னா பரவாயில்ல. இவரு உட்காந்த இடத்த அசையாம இப்படியே பார்த்துருக்கோம். நான் 2 வருஷம் பார்த்துருக்கோம். இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த படம் அதே பரபரப்பு அப்படியே இருக்குது தெரியுமா? தெரியுது நமக்கு இல்லைங்கிறது. ஆனால் வந்து அந்த ஒரு ஆர்வம், அந்த சின்ன வயசில் பார்த்த அந்த ஒரு ஆர்வம் அப்படியே மைண்டில் நிற்கிது. எத்தனை பேர் அந்த அம்மன் படம் பார்த்து பயந்துருக்கீங்க? இப்போ போட்டாலும் பார்ப்போம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை? ஆமாம், சீரியலில் மாற்றி விடாமல் விளம்பரம் போட்டனால மாற்ற விட்டா எப்படில்ல, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டா. விளம்பரம் போட்டிருக்காங்க சாமின்னு சொன்னேன், அதனால அந்த ஐயனார் துணை பார்க்க விட்டா. இல்லைன்னா அதுதான் அம்மன் தான் ஓடி இருக்கும். பொறுப்பொரு என்ன விளம்பரம் ஓடிட்டுருக்கும் பாப்பாக்கா? எனக்கு வேண்டாம். கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் வச்சுடு கொஞ்சம். ஏய் ஒன்னால தான் பொங்கலே வச்சது, மறுபடியும் கோதுமை வச்சுனா உங்கள் அம்மா அவ்வளோதான். சரி போட்டா சாப்பிடலாம் வாங்க, அனைவரும் பொங்கல் சாப்பிடலாம். பொங்கலுக்கு யாராவது கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிடுங்க. அதுக்குன்னு வைக்கல, மிச்சமாக இருந்தது, அப்புறம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தோம்லங்க, அந்த நாய்க்குட்டி கொண்டு போய் மறுபடியும் விட்டுட்டோம். மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட எனக்கு சோறு எனக்கு வந்துச்சு. 4 நாள் தான் வச்சுருந்தோம். அதை ஏன் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான். எப்படியும் ஆல்ரெடி பகலே தூங்க முடியலைங்கிறான். நைட்டு அது குட்டி வேறையா குழச்சிக்கிட்டே இருந்துச்சா, கத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி தாயும் பிள்ளையை பிரித்த பாவம் எதுக்குன்னு சொல்லி மறுபடியும் கொண்டு எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே கொண்டு தாய்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். வாசலை வெளியே திறந்து விட சொல்லி சாப்பிட ஒரு நாள் முழுக்க சாப்பிடல, மறுநாள் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டும் அவன் இப்படி பண்ணும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டோம். போடவங்க அம்மாவோடவே நீ சந்தோஷமா இருடான்னு. ஆமாம் விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு பார்த்தா போமா. வாங்க சாப்பிடலாம். கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க. கீழே உட்காரு. பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை இல்லை வீட்டில் அப்படின்னா. தண்ணி உன்னோட கேன் எங்க? உனக்கு கேனில் வச்சிருந்த தண்ணி ஜக்கெட் வரவா? ம் பாப்பாவுக்கு இந்த கிளாஸில் ஊற்றிக்க. இந்த கிளவி சாப்பிடுச்சாலே இல்லை என்ன செஞ்சா சரி வாங்க சாப்பிடலாம். அம்மன் தாயி எங்க அம்மன் தாய் எப்படி பார்க்குறாங்க பாருங்க.
என்னால் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே முடியல. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ இதாக இல்லை. இப்போ தான் என்னடான்னா இந்த இப்போ அப்போல்லாம் பார்த்தா ஒரு 8 9 மாதத்து அப்போ தான் ரொம்ப டல்லானா. இப்போ பார்த்தீங்கன்னா 7 மாதம் 6 மாதத்துலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிட்டேன். சீரக தண்ணி கேட்டிருக்கிறா. நல்ல வேலை சோம்பு தூக்கி போடணும்னு நினச்சேன். சீரகத்தை அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ இதுதான் சீரகம் அப்படிங்கிறது. வெளியில் நடந்துகிட்ருக்கிறா. என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. வேலைக்கும் போயிட்டு அவளை சமாளிக்கிறது உண்மையிலேயே எனக்கே சிரமமாக இருக்குது. பார்க்க பாவமாகவும் இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாவத்திக்குள்ளே வச்சுட்றலாம். குழந்தை வந்தால் நான் எப்படி சமாளிக்க போகிறாலோ என்ன பண்ணுவான்னு தெரியல. ரொம்ப உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏன்னா 7 வருஷம் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு டெலிவரி மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி தான் புதுசாக கன்சீவ் ஆன மாதிரி அவளோட உடம்பு வந்து சேஞ்சு கொடுக்குறது. அவனால் அது வந்து இது பண்ண முடியல. சீரகம் கொதிக்கட்டும். அதுக்கு சீரகத்தண்ணி கொஞ்சம் குடிப்போம். ரொம்ப ஒரு மாதிரி சூடு பிடிச்ச மாதிரி வயிறு வலிக்குதுங்கிறா. அதனால தான் சீரகம் கொதிக்கட்டும். ஏன்னா கொதிச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இப்படியாக கொடுப்போம். அடிக்கட்டி 2 டம்ளரில் ஊற்றி கொடுத்துருவோம். எங்கள் வீட்டில் என்ன அந்த ஜண்டா மூவி தான் ஓடிட்டுருக்குது. பாப்பா டிவி மாற்ற விட மாட்டேங்கிறான். அம்மன் படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தாப்பா சூடாக இருக்குது. வச்சுருவா ஆரட்டுமா? சரி சிப்பாடு வாத்திட்டு. என்னம்மா இப்போ எப்படி இருக்குது? வெந்தய தண்ணி குடிச்ச குச்சி அது என்ன சீரக தண்ணி. உங்களுக்கு தெரியுமா? சோப்பு டப்பாவை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கையில் அள்ளும்போது சோப்பு வாசனை. இதே சோப்பு வாசனை அடிக்குது. இப்போ சீரக தைக்க வச்சுருப்பா. அதுக்கப்புறம் அந்த 5 பெட்டி தேடி எடுத்து அது கொடுத்து சீரக எடுத்து போட்டு நல்ல சோப்பை தான் போட்டு கொடுத்துட்டு. ஓகேவா இப்போ? சரி சுடுதண்ணி வைக்கட்டுமா உனக்கு? மணி பார்த்தா 9 ஆச்சு. சுடுதண்ணி வச்சா மேல் கூத்திக்கு வேலை. சரிங்க. அடுத்த டியூட்டி சுடுதண்ணி வைக்க வேண்டிய வேலை. அவங்கள தூங்க வைக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு வேலை இருக்குது. அவங்களுக்கு போய் தூங்க வைக்கிறப்பையும் எல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணி படுக்க வச்சதுக்கப்புறம் தான் அதுவும் பக்கத்தில் தண்ணியிலேருந்து எல்லாம் எடுத்து விடுவாங்க. கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் நாளைக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தானே. 7 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு 8 9 10 ஒரு 3 மாதம். 7 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ போட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 7 மாதம் இன்னும் வேகமாக காண போகுது பார்த்தியா அப்படியா? சுத்தமாக எங்களால் நம்பவே முடியலைங்க. எப்படி 7 மாதம் ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் இப்போ தான் நீ வீடியோ போட்டு கன்சீவ் ஆகிக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 7 மாதங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ஒரு ஷாக்காக தான் இருக்குது. இது ஒண்ணு பேய் படம் பாக்குற நம்மள பேய் படம் எல்லாம் பார்க்கவே செய்றா. அம்மன் ஐயா. ஆனா வந்து பாத்ரூம் கூட போக மாட்டா. பாத்ரூம் போயிட்டு வா அப்படினா போக மாட்டா. இப்போ ஒண்ணு இல்ல. இங்க போய் இதை செருப்பு போட்டு வந்தா கூட போக மாட்டா. அது நான் பார்த்துட்டு இருந்தத போவாள். அவ்வளோ பெரிய வீராங்கனை. சரி நான் போய் சுடுதண்ணி வைக்கிறேன். உனக்கும் சேர்த்து வைக்கிறேன். இதுக்காகவே தான் இந்த ஹீட்ரு நாங்கள் வாங்கினது. பார்த்தீங்கன்னா பழைய ஹீட்ரு போயிடுச்சு. கரெக்டாக அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே போயிடுச்சு. எதுக்காக இந்த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு கீழே இப்போ தண்ணி ஊற்றணுமாம்மா. அப்படி மாதமாக இருக்கும் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்காக தான் நைட்டு படுக்கும் போது சுடுதண்ணி வச்சு அவள் குளிச்சுட்டு படுத்துக்குவோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா மணி 10 ஆகுது. விளக்கில் வீட்டுருக்காங்க. காலையில் வந்து சமைக்கணும் இல்லைங்களா, அதனால் விளக்கில் வீட்டுருக்காங்க. நான் பேசுகிறது கேட்குதா? ஃபேன் ஆஃப் பண்ணித்தாங்க. விளக்கில் வீட்டுருக்காங்க. முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சாப்பிட்டோம். தண்ணி காஞ்சிருச்சு. இனி தண்ணி ஊற்றிட்டு இப்போ 7 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து இந்த கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து 7 மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறேன்னா என்னால் சுத்தமாக முடியல. நிறைய பேர் வந்துட்டு விலாகு எந்த விலாக் எடுங்க, அந்த விலாக் எடுங்க, விலாக் போஸ்ட் பண்ணுங்கள், விலாக் வரமாட்டேங்குது சரியா அப்படின்னு கம்ப்ளைண்ட் நிறைய பண்ணுறாங்க. சரியான விலாக் கொடுக்குறது இல்லையாம்மா நம்ம மேடம். சுத்தமாக முடியல, என்னால் முடியல. அதுதான் வந்து உண்மை. பாப்பா வந்து வயிற்றில் இருக்கையில் இவ்வளோ வந்து ரொம்பலாம் டயர்டெல்லாம் ஆனதே இல்லை. 8 மாதம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டே தான் இருந்தேன். டயர்ட் ஆகும் தான், பட் ஆனால் ரொம்ப டயர்டாகி இப்படியெல்லாம் படுக்க வச்சது இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏப்பா நான் இப்போ 2வது இப்போ ப்ரெக்னன்சிலேயே நிறைய டைம் சொல்லிட்டாரு, நீ பாப்பா இருந்தப்போ இருந்த மாதிரியே இல்லை. இப்போ ஃபைனலாக என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னை எனக்கு பிடிக்கலன்ட்டார் ஒரு வார்த்தையில். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னென்னா
படுத்துகிட்டே இருக்கேன், சோம்பேறித்தனமாக சம்திங் எதுவும் பேச மாட்டேங்கிறேன், அமைதியாக இருக்கேன். வளன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். இப்போ பேசாமல் அமைதியாக இருக்க முடியும் உங்கள் மாமா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக கொஞ்சம் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. நான் தண்ணி நல்லா குடிச்சிட்ருக்கேன். எல்லோரும் வந்து தண்ணி நல்லா குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். விலாகை இதோட முடிச்சுக்கலாம். ஏடா பை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு ஒரு இது இருக்கும், பாயிண்ட்டு. கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து வீடியோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பை பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லியிருக்கங்க. பாய் டாட்டா.